ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒண்டர் பாலின் vlog. நல்ல அழகான ஒரு மார்னிங். இது நிறைய பன்னீர் ரோஜாக்கள் வந்து தோட்டத்தில் மலர்ந்துருச்சு. சரி, உங்களுக்கு காமிக்கலான்னு தான் அதை காலையிலே வீடியோ எடுத்தேன். செமத்தியாக ஸ்மெல் அந்த பக்கம் போகும்போதே பன்னீர் ஸ்மெல் இருந்துச்சு. அப்புறம் நான் நேற்று வந்து புதினா கட்டு வாங்கிட்டு வந்தேன். அந்த புதினா கட்டில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு நத்தை இருந்துச்சு. நேற்றே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். சரி, காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சட்னி வச்சுக்கலான்னு. எப்பயுமே நான் நைட்டே க்ளீன் பண்ணிவிடுவேன். ரொம்ப டயர்டாக இருந்ததால் வச்சுட்டேன். இங்கே பார்த்துங்க, ஒரு நத்தை வந்து உயிரோடையே இருக்குது இன்ன வரைக்குமே. சில பேர் நத்தையை விரும்புவாங்க, பொரித்து சாப்பிடுவாங்க. பட் சட்னியிலலாம் இதை போட்டு அரைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்குறேன். நான் கவனக்குறைவாக நம்ம அரைச்சிட்டோம்னா சட்னியில் இது வந்துடும். நான் கொஞ்சம் அந்த இலைகளை மாத்திரம் கிள்னதால் இதை பார்த்தேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கவனக்குறைவாக நான் சட்னி அரைச்சிருந்தேன்னா நத்தை புதினா சட்னியாக இருக்கும். நல்ல வேளை கொஞ்சம் பார்த்ததால் தப்பிச்சாங்க இன்றைக்கி எல்லோரும். மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை பண்ண போகிறேன், கூட்டு மாதிரி. ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு சட்டியில் வேக வச்சுருக்கேன். இதோடு கூட 4-5 சின்ன வெங்காயம், 4 பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடாயிடுச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகா இதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பொன்னாங்கண்ணி கீரை வந்து நம்ம தோட்டத்தில் தான் இது மாதிரி கீரை வாங்கிட்டு அந்த கம்பை நட்டு வச்சது நல்லா அழகாக வந்துருச்சு. ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன். சாதம் சீக்கிரம் வடிக்கணும்னா அரிசியை கழுவிட்டு அதே பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை வச்சுட்டு கொதிக்க வச்சோம்னா கடகடன் சாதம் வெந்துடும். இந்த டிப்ஸு சென்னையில் வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம் வாங்க. நல்லெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கணும். வெங்காயம் 1 கப்பு, 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு 15 பூண்டை வந்து இடித்து வச்சுருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. தக்காளி 2 சின்ன தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கி செய்யும்பொழுது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிடும். சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். குட்டி குட்டி கத்திரிக்காய் நேற்று கடைக்கு போகும்போது வாங்கிட்டு வந்தேன். அதை 4ஆக கட் பண்ணி அப்படியே சேர்த்துப்போம். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் குழம்பு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில சீக்ரெட் இருக்குது. இந்த வீடியோ முழுக்க நீங்கள் பாருங்கள். அப்போ தான் அந்த சீக்ரெட் வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். கத்திரிக்காய் குழம்பு நம்ம தேங்காவே ஊற்ற வேண்டாம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கட்ட மூடி போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பெருங்காய பொடி 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும். இது ஒரு டிப்பு தான் உங்களுக்கு. குழம்பு மிளகாய் பொடி 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு, காரக்குழம்பு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய இதில் இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைக்கிறதால நல்லா வாசமாக இருக்கும். இதுலேயும் பெருங்காயம் போடுவோம், ஆனால் இந்த குழம்புக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறது. நல்லா இப்படி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. இப்போ வந்து புளி ஊற்றக்கூடாது. கத்திரிக்காயோடைய எசன்ஸ்லாம் இந்த குழம்புல இறங்கிடும். அதுக்கப்புறம் புளி ஊற்றினோம்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும், வாசனையாகவும் இருக்கும் இந்த குழம்பு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் சில்வர் பாத்திரத்தில் சமைக்கிறதால அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிப்பேன். மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பருப்பு பாருங்கள் ஓரளவு வெந்துருச்சு. இப்போது இந்த பொன்னாங்கண்ணி கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு 2 கொதி கொதிச்சா போதும். சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். தேவைப்பட்டால் கடைஞ்சிக்கலாம்.
தக்காளி நான் ஒரே ஒரு தக்காளி தான் இதோட சேர்த்துருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு. அது ஒரு பக்கம் கடகடன்னு குயிக்காக வேலையை முடிக்கிறதா இருந்தால் இந்த 3 அடுப்பு வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாதம் வந்து இது மாதிரி வெடித்து வந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். மோஸ்ட்லி நாங்கள் வடிப்போம் தான், ஸோ வடிச்சிடலாம். இப்போது குழம்பு பார்த்திங்கன்னா அழகாக கொதிச்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி தண்ணியை இதோடு கூட சேர்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கொதி மட்டும்தான் இதில் விடணும். அப்படி வந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப புளி தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடக்கூடாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எப்படி சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் வெல்லமும் 1/2 டீஸ்பூன் வந்து வறுத்து வச்ச வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். செம வாசனையாக இருக்கும். இந்த வெயிலுக்கு வெந்தய பொடியெலாம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. மலச்சிக்கலும் வராது. அருமையான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு பார்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய லஞ்ச் மெனு இன்றைக்கி. வாங்க சாப்பிட்லாம். சாதம் பாருங்கள் பொல பொலன்னு இருக்குது வடித்தோன்னு. இதில் இந்த கத்திரிக்காய் நல்ல சூப்பராக சாஃப்டாக வெந்த கத்திரிக்காய் குழம்பு ஊற்றிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை கூட்டு, உளுந்து அப்பளம் இதுக்கு பொரிச்சிருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சாயங்காலம் கார்டனில் இந்த புதினா செடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் காஞ்சி போச்சு. இந்த மதில் மேலே வச்சுருந்ததால் வெயில் அதிகமாக படுறதால புதினா செடி சரியாக வளர மாட்டேங்குது. அதனால் நல்லா வளர்ந்த இலைகளெல்லாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அடுத்து வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறையா வரும். அதனால் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தொட்டியை கூட அடியில் வந்து கல் வச்சுட்டு வச்சிடலாம். ஏன்னா டைரெக்டாக அந்த ஃப்ளோரில் இருக்க ஹீட் வந்து இந்த செடியில் படுறதால சீக்கிரம் கருகி போயிடுது. இந்த வெய்யை நல்லா மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் 2 கல்லை வச்சுட்டு அது மேலே இந்த தொட்டிகளை வச்சோம்னா 2 தொட்டி இருக்குது புதினா தொட்டி. ஸோ அதில் வச்சோம்னா நல்லா செழித்து வளரும். வாங்க எப்படி வச்சிடுறேன்னு பாருங்கள். இப்போ தண்ணியும் ரொம்ப நேரம் நிற்காது, ட்ரெயின் ஆகிடும். புதினாக்கெல்லாம் குறைஞ்ச அளவு தண்ணியே போதும். இவ்வளோ புதினா வந்திருக்கு. நல்ல திடமாக இருந்துச்சு, சாஃப்டாக இல்லாமல் நல்ல மோரடாக இருந்துச்சு, வாசனையாகவும் இருந்துச்சு. இது பழைய வீடியோ தான். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கழித்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பழைய வீடியோ காமிச்சு உங்களுக்கு சொன்னால் தான் இது தெரியுன்றதுக்காக. அதனால் கீழே டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி புதினாவை வளர்க்காதீங்க. அது மாதிரி பேரப்பட் வால் அந்த மதில் சுவர் மேலே வச்சு வளர்க்காதீங்க. அதனால தான் எனக்கு சரியாக வந்து வளராமல் இருந்துச்சு, சீக்கிரம் காஞ்சிருந்துச்சு. இதை கிட்டத்தட்ட நான் 2 இயர்ஸ்க்கு மேலே இந்த தொட்டியை வந்து புதினா வளர்த்துட்ருக்கேன். காயும் வரும் இப்படியே இருந்துகிட்ருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு கூடிய ஹெல்தி சமையல்கள் நம்மளுடைய சேனலில் இருக்குது, பாருங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை wonderpauline vlogs சேனலுக்கு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸ் போட மறக்காதீங்க. நம்ம சேனலில் கிவ்அவே போயிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த வீடியோவை லைக் பண்ணணும், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை என்னுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்ம சேனலை இன்ட்ரோ பண்ணணும். இந்த கிவ்அவேல கொடுக்குற கொஸ்டினுக்கு வந்து நீங்கள் என்னுடைய மெயில் ஐடிக்கு தான் ஆன்சர் பண்ணணும். இங்கே கமெண்ட் கட்டாயம் போடணும். அதே சமயம் கொஸ்டினுக்கு ஆன்சர் மாத்திரம் நம்ம அங்கே தான் அதாவது மெயில் ஐடியில் தான் ஆன்சர் பண்ணணும். ஏன்னா உங்களை பார்த்துட்டு உங்களோட இதையே நிறைய பேர் காப்பி பண்ணி போடுறாங்க. அதனால் நான் சரியான ஆன்சரை இப்போ சொல்ல போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அமுச்சு விட்ருங்க. அதுலேருந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி யார் வந்து நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் கட்டாயம்.
கிவ்அவேக்கான கொஸ்டின் என்னென்னா, எங்கே வச்சதால என்னுடைய புதினா செடி சரியாக வளரல, கருகி போச்சுன்னு சொன்னேன். கொஸ்டின் நம்பர் 1 இது தான். எங்கே வச்சதால என் வீட்டு புதினா செடி கருகி போச்சு, சரியாக வளரலன்னு சொன்னேன். இன்னொன்று, கடைசியாக இந்த கத்திரிக்காய் குழம்புல நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணேன். இந்த 2 கொஸ்டினுக்கும் கட்டாயம் உங்களுடைய பதில்களை என்னுடைய டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடிக்கு மாத்திரம் அனுப்பிச்சி விடுங்க. அது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸை கட்டாயம் கமெண்ட் செக்ஷன்லேயும் போட்டிருக்கணும். நான் ஒவ்வொரு வீடியோவுக்குமே இதை 2மே செக் பண்ணுவேன். அதுக்காக தான் தனியாக ஒரு இமெயில் ஐடி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இமெயில் ஐடி டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளீஸ் செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until bye from Wonder Pauline. Bye bye. Take care. Thank you for watching.